4th அட்டெம்ப்ட்டுக்கு வந்துட்டோம். ஃபுல் ஃபார்மில் இருக்கேன். இத்தனை மேட்ச் ஆடி அதனால் வந்து இப்போ வெளியில் வரணும்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டக்குன்னு க்ரோவால் போட்டுக்கிட்டே இருக்கேன் அவன் பாட்டு. நான் ஓப்பனாக நிற்கிறேன். ஓகே வந்தால் முடிச்சிட்டோம். ஓகே அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஞாபகம் வந்துச்சு, நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த நேமை காட்டலன்ட்டு. இதோ இங்கே தான் இருக்கேன் அந்த நேம். இதோ இவன் தான் ஆப்போசிட்டில் இருக்கவன். ஏதோ நேம் லெட்டர்ஸ்லாம் போட்டுருக்கு. அவனை அதே மாதிரி அடிக்கணும்ட்டு ஒரே ஒரு வழியில் வந்து ஓப்பனிங் வச்சுட்டு அவன் கண்டிப்பாக இந்த இடத்துல தான் வரணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஜோனும் இந்த பக்கம் தான். கண்டிப்பாக இந்த பக்கம் வந்து அவனோட இப்போ கண்டிப்பாக வருவான். ஐயோ மிஸ் ஆகிட்டா ஒரு தடவை. ஆனால் 2வது வாட்டி கண்டிப்பாக மிஸ் ஆக மாட்டான். நான் சொன்னேன்ல அதே மாதிரியே வாங்கிட்டேன். ஸோ இதுக்காகவே நீங்கள் வந்து ஒரு லைக் போடணும். 2 மேட்சை தொடர்ந்து நம்ம வந்து பயங்கரமாக நெசத்துக்கிட்டே அடிச்சிட்டோம். ஆனால் நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு. திரும்பவும் இவன் ஆஃப்லைன் போயிட்டான். என்ன பண்ணுறது? கடவுளே போங்கடா. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 5th அட்டெம்ப்ட்டில் இருக்கோம். ஆப்போசிட்டில் எனிமி பேர் பார்த்தீங்கன்னா பிளாக் பால் இருக்குது.